புக்ஸ் படிக்கணும்னு ஆசையாக இருக்கா? நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஆனால் எந்த புக்ஸ் படிக்கணும்னு தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக். நான் கனிஷ்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமேசிங் புக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிம்பிள் லாங்குவேஜாக இருக்கும். அண்ட் இந்த எல்லா புக்ஸுமே வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா ஹார்ட் வேர்ட்ஸ் இல்லாமல் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வந்து உங்களோட ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த லாக்டவுனில் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புக்ஸை வந்து படித்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த புக்ஸை படிக்கும் போது ஏதாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூவாக லேர்ன் பண்ணுவீங்க. இந்த புக்ஸ் எல்லாமே வந்து லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் இந்த புக்கோட ஸ்டார்டிங் பேஜ்லேருந்து எண்டிங் பேஜுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு டோட்டலி வேறு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இது படிக்கும்போது உங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா புக்ஸோட லிங்க்ஸோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் வாங்கி படித்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த புக் வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் அதை பற்றின சில ஃபேக்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் புக் வந்து இக்கிகாய். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ வந்து என்னோடய சேனல்லே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜப்பானில் வந்து ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் இருக்கிற பீப்புள் வந்து எப்படி வந்து அவங்க லாங் லைஃப்பை வந்து வாழ்கிறாங்க, அவங்களோட ரீசன் ஆஃப் ஹாப்பினஸ் என்னவா இருக்குது, ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இக்கிகைனா வந்து த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் தான் வந்து இக்கிகாய். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ். ஸோ இந்த புக்கும் வந்து என்னோடய ரீடிங் ஹேபிட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் புக்குக்கு போகலாம். அடுத்த புக் என்னென்னா ஹூ வில் கிரை வென் யூ டை. ஸோ ஹூ வில் கிரை வென் யூ டை வந்து ஆத்தர் வந்து ராபின் சர்மா. ஸோ ராபின் சர்மா வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர்ஸ். ஏன்னா ராபின் சர்மாவோட புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு மார்னிங் டைமில் வந்து படிக்கலாம். ஸோ இதுவும் அந்த மாதிரி புக் தான், ஹூ வில் கிரை வென் யூ டை. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ வந்து நான் 2 பார்ட்டாக பண்ணியிருந்தேன், பார்ட் 1 பார்ட் 2. ஏன்னா இதில் வந்து 101 லெசன்ஸ் இருக்குது, லைஃப் லெசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் பண்ண முடியாதனால 2 பார்ட்ஸாக பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த பார்ட்டை வந்து பண்ண முடியல, ஏன்னா 100 பார்ட்ஸும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 20 பார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து என்னோட ஃபேவரட் பார்ட்ஸ். ஆனால் இந்த 101 லெசன்ஸுமே வந்து நம்ம லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான லெசன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோவா ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து இதில் கிடையாது. அண்ட் அடுத்த புக்குக்கு போகலாம். 3000 Stitches பை சுதா மூர்த்தி. ஸோ இந்த புக் வந்து ரொம்பவே சிம்பிளான லாங்குவேஜில் இருக்குது. ஸோ நான் இது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ். ஏன்னா சுதா மூர்த்தி வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். அண்ட் இவங்க வந்து கோஃபவுண்டர் சேர்பர்சன் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபோசிஸ், அந்த ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன் இவங்க தான். ஸோ இந்த புக்கை வந்து இவங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், எதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, அதை பற்றி வந்து இந்த புக்கில் வந்து அழகாக எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க தான் வந்து அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒன்லி கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும். ஏன்னா இந்த புக்கில் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து 1 or 2 தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணிப்பாங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்க போகிற புக் வந்து ஆல்கெமிஸ்ட். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆல்கெமிஸ்ட் புக் வந்து என்கிட்ட இல்லை. நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து நான் ஆல்கெமிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ ஆல்கெமிஸ்ட்னா என்னென்னா பர்சன் ஹூ ஸ்டடீஸ் ஆல்கெமி. ஆல்கெமினா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு கெமிஸ்ட்ரி. அது கெமிஸ்ட்ரி மேஜிக் எது வேணால் சொல்லலாம். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கெமிஸ்ட்ரி மேஜிக் அந்த மாதிரி. ஸோ ஒரு பர்சன் வந்து அதை பண்ணாங்கன்னா அவங்க பேர் ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, பாலோ கோஹெலோ சாண்டியாகோன்னு ஒரு பையன் வந்து அவனோட ட்ரீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணான், அவன் என்னென்ன அண்டர்கோ பண்ணான், அது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் முழுசாக வந்து சொல்ல போகிறதில்ல, ஏன்னா சொன்னால் வந்து இந்த ஸ்டோரியோட சஸ்பென்ஸ் வந்து போயிடும். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா படிச்சு தான் ஆகணும். இந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அங்கே நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற புக் வந்து த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி பை ராபின் சர்மா. ஸோ இது 2 புக்குமே வந்து ராபின் சர்மாவோட புக். ஸோ இந்த புக்கில் லேர்ன் பண்ண லெசன்ஸ் தான் வந்து இந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி.
ஸோ இந்த புக் வந்து ராபின் ஷர்மா எழுதுனாங்க. இந்த 2 புக்கையும் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த 2 புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. இந்த ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஜான் ஒரு லாயர் இருக்காங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அண்ட் ஜூலியன் மேண்டில் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு கரேஜியஸ், ஆம்பிஷியஸ், சக்ஸஸ்ஃபுல் லாயர். ஸோ அவங்களோட ஸ்டோரி, இவங்க 2 பேரோட ஸ்டோரி, அவங்களோட ஜானோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஜூலியன் மேண்டிலோட சேஞ்சஸ், லைஃப் சேஞ்சஸ், அதை பற்றி தான் இந்த புக்கில் வந்து மெயினாக எழுதியிருக்காங்க. ஸோ ஆஸ் தி டைட்டில் தி மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, ஜூலியன் தான். ஸோ ஜூலியன் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து அவரோட எல்லா பொசிஷன்ஸையும் வந்து செல் பண்ணிட்டாரு. அவரோட பொசிஷன்ஸ், அதாவது ஃபெராரி, அவரோட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபெராரி. ஸோ அது வந்து அவர் சோல் பண்ணிவிட்டு அவர் வந்து அவரோட லைஃபோட இக்கிகாய், அதாவது அவரோட லைஃபோட பர்பஸை வந்து அவர் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வந்து அவர் இந்தியாவுக்கு போய் ஒரு மாங்க் ஆனார். ஸோ அங்கே அவர் கற்றுக்கின விஷயங்கள் என்னென்ன, அது கற்றுக்கிறதுனால அவரோட லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணி அது எப்படி வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்தார். ஸோ அதை பற்றி தான் முழுக்க இந்த புக்கில் இருக்குது. ஸோ அந்த லைஃப் லெசன்ஸ் என்னென்னு நான் சொல்ல போகிறது இல்லை, இல்லைனா இந்த புக் இப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து ப்ரீஃப் ஆன்சர்ஸ் டு தி பிக் கொஷின்ஸ். ஸோ இந்த புக் வந்து எந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து சூட் ஆகும்னா, கொஞ்சம் க்யூரியஸாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த புக் வந்து சூட் ஆகும். ஏன்னா வந்து இதுதான் நான் படித்த வந்து இதுதான் வந்து நான் என்னோடய புக்ஸ், டோட்டல் புக்ஸ்லேயே வந்து படித்த செகண்ட் புக். ஃபர்ஸ்ட் வந்து நான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்துல் கலாமோடது படித்தேன். ஸோ இதான் வந்து நான் படித்த செகண்ட் புக். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட லாஸ்ட் புக் தான் இது. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் அவர் டிசேபிளாக இருந்துட்டு அவர் வந்து நிறைய வந்து அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட லாஸ்ட் புக் இது. அண்ட் இதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து எழுதியிருந்தாங்கன்னா, இஸ் தேர் காட், ஹவு டிட் இட் ஆல் பிகின், பிக் பேங் தியரி வந்து எப்படி உருவாச்சு, நம்மளால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, கேன் வி ஷேப் தி ஃபியூச்சர், அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளோட அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி வந்து நம்ம இப்போதைக்கு ஹியூமனிட்டியில் இருக்கிற பிக்கஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் வந்து கொஷின்ஸ் தான் வந்து அவர் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காரு, ஆன்சர்ஸோட கொஷின்ஸ் தான் நிறைய ரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த புக்கை வந்து படிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இல்லையா. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புக். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் அண்ட் இந்த கொஷின்ஸ் மாதிரி கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுறேங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த எல்லா புக்ஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் என்னோட புக் ரிவ்யூஸோட வீடியோ லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஏற்கனவே புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஏற்கனவே புக்ஸ் படிச்சுட்டு நிறைய புக்ஸ் இப்போ படிச்சுட்டே இருக்கீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் வந்து படிப்பேன். ஸோ பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you later, bye.